வணக்கம். நம்முடைய டுடே இன் தமிழ் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறேன். இங்கே தமிழில் உலகளாவிய முக்கியமான நிகழ்வுகள், பிரபலமான செய்திகள் மற்றும் உங்களுக்கான சுவாரஸ்யமான தகவல்களை தினசரி வழங்குகிறோம். எங்களை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நம்மோடு இணைந்து இருங்கள். ஜனவரி 24 அன்று அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் என்ற முதலீட்டு ஆராய்ச்சி நிறுவனம் அதானி குழுமத்தைப் பற்றிய ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இது அவர்களின் 2 வருட விசாரணையின் முடிவுகளை வெளிப்படுத்தியது. அதானி குழுமம் உலகின் 3வது பணக்காரர் கார்ப்பரேட் வரலாற்றில் மிகப்பெரிய கூட்டத்தை எப்படி இழுக்கிறார் என்ற தலைப்பிலான அறிக்கை கூட்டு நிறுவனத்திற்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. 10 ஆண்டுகள் ஷூட் அதானி என்டர்பிரைசஸ் மூலம் $2.5 பில்லியன் ஃபாலோ பொது பங்கு வழங்கப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன் இந்த அறிக்கை வந்தது. ஹிண்டன்பர்க் ஆராய்ச்சி தடயவியல் நிதி ஆராய்ச்சியில் நிபுணத்துவம் பெற்றது, மேலும் முதலீட்டு மேலாண்மை துறையில் பல தசாப்தங்களாக அனுபவம் உள்ளது. நிறுவனம் அதன் இணையதளத்தில் கூறுகிறது. நிறுவனம் ஈக்விட்டி, கிரெடிட் மற்றும் டெரிவேடிவ்ஸ் பகுப்பாய்வில் கவனம் செலுத்துகிறது என்று கூறுகிறது. ஆராய்ச்சி நிறுவனம் அதானி குழுமத்தின் நிறுவனங்களில் அமெரிக்க வர்த்தக பத்திரங்கள் மற்றும் இந்திய வர்த்தகம் அல்லாத வழித்தோன்றல் கருவிகள் மூலம் குறுகிய பதவிகளை கொண்டுள்ளது. அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி கடந்த 3 ஆண்டுகளில் $100 பில்லியனுக்கும் அதிகமாக சேர்த்துள்ளதாக ஹிண்டன்பர்க் அறிக்கை கூறியது. பெரும்பாலும் குழுமத்தின் 7 முக்கிய பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் பங்கு விலை உயர்வு அந்த காலகட்டத்தில் சராசரியாக 819% அதிகரித்தது. முக்கிய பட்டியலிடப்பட்ட அதானி நிறுவனங்கள் கணிசமான கடனை பெற்றுள்ளன. கடன்களுக்காக தங்கள் அதிகப்படுத்தப்பட்ட பங்குகளின் பங்குகளை அடகு வைப்பது உட்பட ஒட்டுமொத்த குழுவையும் ஆபத்தான நிதிநிலைக்குள் தள்ளியது என்று அறிக்கை கூறுகிறது. 7 முக்கிய பட்டியலிடப்பட்ட அதானி நிறுவனங்களில் 5 நிறுவனங்களில் தற்போதைய விகிதங்கள் 1க்கு கீழே இருப்பதாக அறிக்கை அளித்துள்ளது. இது நெருங்கிய கால பணப்புழக்க அழுத்தத்தை குறிக்கிறது என்று ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. கௌதம் அதானியின் இளைய சகோதரர் ராஜேஷ் அதானி 2004 முதல் 2005 வரை ஆண்டில் செயற்கையான வருவாயை உருவாக்குவதற்காக கடலோர ஷெல் நிறுவனங்களை பயன்படுத்திய வைர வர்த்தக திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்ததாக வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் தியாரே குற்றம் சாட்டியதாக ஹிண்டன்பர்க் அறிக்கை கூறியது. போலி மற்றும் வரி மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் ராஜேஷ் குறைந்தது 2 முறை கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து அவர் அதானி குழுமத்தின் நிர்வாக இயக்குநராக பதவி உயர்வு பெற்றார் என்று அறிக்கை மேலும் கூறியது. அதானியின் மூத்த சகோதரர் வினோத் அதானி வெளிநாட்டு நிறுவனங்களின் வலையமைப்பை நிர்வகிப்பதில் அதானியின் மீதான அரசாங்கத்தின் விசாரணைகளின் மையத்தில் தொடர்ந்து காணப்படுவதால் ஊடகங்களால் அவர் ஒரு மழப்பில்லாத நபர் என்று வர்ணிக்கப்படுகிறார் என்று ஆராய்ச்சி நிறுவனம் கூறியது. மோசடியை எளிதாக்க பயன்படுகிறது. பல நெருங்கிய கூட்டாளிகள் மூலம் வினோத் அதானி ஆஃப்ஷோர் ஷெல் நிறுவனங்களின் பரந்த தளத்தை நிர்வகிக்கிறார் என்று ஆராய்ச்சி நிறுவனம் கூறியது. வினோத் அதானி அல்லது நெருங்கிய கூட்டாளிகளால் கட்டுப்படுத்தப்படும் 38 மொரிஷியஸ் ஷெல் நிறுவனங்களை அவர்கள் கண்டறிந்தனர். ஹிண்டன்பர்க் அறிக்கை மேலும் கூறியது, வினோத் அதானியால் இயக்கப்படும் ஷெல் நிறுவனங்கள் ஸ்டாக் பார்க்கிங், ஸ்டாக் மேனிபுலேஷன் மற்றும் அதானியின் தனியார் நிறுவனங்கள் மூலம் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் இருப்புநிலை குறிப்பில் பணத்தை சுத்தப்படுத்துதல் உட்பட பல செயல்பாடுகளை செய்வதாக தெரிகிறது. நிதி ஆரோக்கியம் மற்றும் தீர்வின் தோற்றம். ஹிண்டன்பர்க் செபியிடம் தாக்கல் செய்த தகவல் அறியும் உரிமை ஆர்டிஏ ஆஃப்ஷோர் நிதிகள் தொடர்ந்து விசாரணைக்கு உட்பட்டவை. ஆரம்பத்தில் ஊடகங்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கவலைகள் எழுப்பப்பட்ட 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக என்று வெளிப்படுத்தியது. முதலீட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள், குடிமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் கூட பழிவாங்கும் பயத்தில் வெளியே பேச பயப்படுவதால் அதானி குழுமம் ஒரு பெரிய அப்பட்டமான மோசடியை பட்டப்பகலில் பெரிய அளவில் செயல்படுத்த முடிந்தது என்று நாங்கள் நம்புகிறோம் என்று ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முடிவில் 88 கேள்விகளை உள்ளடக்கிய அந்த அறிக்கை கௌதம் அதானி உண்மையாகவே வெளிப்படைத்தன்மையை ஏற்றுக்கொண்டால் அவர் கூறுவது போல் அவை எளிதில் பதிலளிக்கக்கூடிய கேள்விகளாக இருக்க வேண்டும் என்று கூறியது.